ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை கலர் சட்னி ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், உப்மா எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற சட்னி க்ரீன் சட்னி, புதினா சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் கூடவே 2 வரமிளகாவும் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ண விடுங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்க்குறேன், முழு மல்லி. இதுதான் இந்த புதினாவுக்கு சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே 5 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி அப்படியே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வதங்கினதும் ஒரு கப்பு அளவுக்கு புதினா சேர்க்குறேன். இதே மெத்தடில் நீங்கள் புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்த்தும் அரைச்சி செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். க்ரீன் சட்னிங்கிறதுக்கு நீங்கள் கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்தும் வதக்கி அரைக்கலாம். இல்லை இதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு கடைசியாக புதினா ஒரு கப்பு சேர்த்தும் அரைக்கலாம். இல்லை கொத்தமல்லி ஒரு கப்பு சேர்த்தும் அரைக்கலாம். ரெண்டில் எப்படி அரைச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் இதே மெத்தடு தான். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ புதினா சேர்த்தது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட ஒரு 2 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதெல்லாம் நல்லா ஆற விட்டுடுறேன். இப்போ இந்த ஆறின கலவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே சுவைக்காக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் ஓட்டிகிட்டு இருக்கிறத. அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கரண்டி வச்சுருக்கேன். கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இது ரெண்டும் பொரிஞ்சதும் கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து இதை இப்போ நம்ம சட்னிக்கு மாற்றிக்கலாம். சட்னியில் இந்த கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதான். சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி. இதுக்காக நான் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பீஸ் இஞ்சியை சேர்க்குறேன். கூடவே பச்சை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். முழுசாக சேர்த்தா வெடிக்கும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக வதங்க விட்டுடலாம். இந்த தேங்காய் சட்னிக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, அந்த பச்சை மிளகாயை வதக்காமலும் அப்படியே ராவாவும் அரைக்கலாம். 2 மெத்தடில் எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்காமல் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு பொட்டுக்கடலை, கூடவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ப்ளஸ் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவைக்க சேர்த்து
இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி அரைக்கக்குள்ளே ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் பாதி மட்டும் பொட்டுக்கடலை சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த இதில் இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கலாம். பட் ஏதாவது ஒன்றை மட்டும் சேருங்க, எதர் இஞ்சி ஆர் பூண்டு. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான தாளிப்பும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். தேங்காய் சட்னிக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த வரமிளகா வந்து அந்த ஒயிட் கலர் சட்னியில் பார்க்க அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். நம்மளோட ஒயிட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ரெட் சட்னி, கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்காக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 15 பல்லு பூண்டு, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அடுத்ததாக கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடவோ கூட்டியோ வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் 5ங்கிறது கரெக்டான காரம் இருக்கும். இப்போ இதை நான் வறுத்துட்டு எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப கருகிடுச்சின்னா சட்னியோட கலர் வந்து மாறிடும். அதனால் அதை பர்ஃபெக்டாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்ததை எண்ணெயில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதங்க விட்டுடுறேன். ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கே சேருங்க நீங்களும். இப்போ இதையும் நல்லா வதங்க விட்டுடுறேன். வதங்கினதை நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின கலவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சட்னி நிறையா அதில் ஒட்டிகிட்டு இருக்குது, அதனால். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி வச்சுக்கிறேன். கரண்டியில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நம்ம டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே. அது வெடித்த மறுபாடு உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு 2 வரமிளகாய், ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை தாளிப்பை ரெடி பண்ணதை இந்த சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் கார சட்னி, ரெட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 3 சட்னி ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.